ஹாய் ஸ்டடி வித் சென்னையில் இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட குரூப் 2 ஸ்டடீஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் அன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண மாதிரி 20th நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் 60 டேஸ் பிளானாக. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்னோட மூவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சிலபஸ் வந்து நான் கையில் எழுதிட்டேன். ஸோ நான் ஏன் இப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் நான் மெயின்ஸ்க்கும் சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நான் எழுதிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து மெயின்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இன்னுமே கூட நான் வந்து அந்த டாபிக் வரும்போது இன்னும் டீப்பாக படிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதில் வந்து ஏதாச்சும் எழுத வேண்டியது இருந்தது, மார்க் பண்ண வேண்டியது அப்படி இருந்தது அப்படின்னா நான் பக்கத்தில் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் சிந்து சமவெளியும் குப்தர்களும் 2 வந்து டாபிக் வச்சுருந்தேன். ஸோ நான் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் தமிழ் வந்து என்ன படித்தேன் அப்படின்னு சொல்லிடுறேன். தமிழ் வந்து நான் அதிகமாக எதுவும் படிக்கல. வெறும் பொருள் தருகள் வந்து ஒரு 20 அண்ட் அதுக்கப்புறமா வந்து கலை சொற்களில் வந்து ஒரு 20 இதுதான் வந்து நான் தமிழில் ஃபஸ்ட்டு பார்த்தது. அது முடித்ததுக்கு அப்புறமா நான் வந்துட்டு சோஷியல் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம வந்து சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எம்யும் ஹிஸ்ட்ரியும் சேர்த்து வந்து 10 மார்க்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கேற்ற அளவு எஃபர்ட் கொடுக்கணும். அப்படி பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபுல்லாகவே சிந்து சமவெளியில் என்னென்ன இருக்கோ ஈச் அண்ட் எவ்ரி லைன் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் குப்தர்களும் அதே மாதிரி தான். அண்ட் ஃபுல்லாகவே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது 2மே. அண்ட் இதுக்கப்புறமா வந்து நான் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்து என்னால் வந்து எல்லா கொஷின்ஸையும் கரெக்ட் பண்ண முடியுதான்னு நான் டெஸ்ட் பண்ணிட்டேன்னா இந்த 2 டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து நான் நெக்ஸ்ட்டு இன்னும் 2 டாபிக் படிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் மேக்ஸ் வந்து என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா அண்ட் வால்யூமில் வந்துட்டு முக்கோணம், சரிவகம், இணை, கரம் ஸோ இந்த 3மே வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா இருக்கிற என்னென்ன மாடல்ஸ் இருக்கோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா டெய்லி ப்ராக்டிஸ்க்கு இன்னுமே கொஞ்சம் கொஷின்ஸ் போட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் என்னோடய டே 20 அதாவது ஃபர்ஸ்ட் டேவை வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்னோடய டே 1 நான் யூஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நீங்கள் எவ்வளோ படிச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிடுங்க. இனி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். ஆல் தி பெஸ்ட்.